Hi friends, தமிழ் மாதிரி வினாத்தாள் 2 PGTRB important question. வடச்சொல் என்பது சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழில் வழங்கும் சொல். நன் பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கணக்காய் கிழித்தருமி கருளியோன் கான் என்னும் இந்த வரிகள் என்ற சங்கம் பற்றிய குறிப்பு இடம்பெறுவது தேவாரம் பாடலில் இடம்பெற்றிருக்கு. பொறுத்துக. இதில் தலைச்சங்க புலவர், தலைச்சங்க புலவருக்கு இடைச்சங்க புலவர், கடைச்சங்க புலவர், தலைச்சங்கம் இருந்த ஆண்டு இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் 1, 2, 3, 4 கரெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரெயிட் ஆன்சரே இருக்குது. தலைச்சங்க புலவர் மொத்தம் எத்தனை பேர்னா 4449. இடைச்சங்க புலவர் 3700, கடைச்சங்க புலவர் 449, தலைச்சங்கம் இருந்த ஆண்டு 4440 ஆண்டுகள். இதுதான் சரியான விடை. அடுத்து, சங்கம் இருந்ததே இல்லை என வாதிட்டவர் PT சீனிவாச ஐயங்கார். கடைச்சங்கம் இருந்த இடம் மதுரை. அடுத்து, மன்னனின் உறைவிடத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் கோவில். சங்க காலத்தில் வெற்றிக்குரிய தெய்வம் யார்? கொற்றவை. கொய்து, மார்பு, மூழ்கு இவை எந்த குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு? இடைத்தொடர். பேர் யாழ் பயன்படுத்தும் திணை பெருந்திணை. திராவிட மொழிகளை ஓரின மொழி என கண்டறிந்தவர் கால்டுவர். கடன் படா வாழ்வை வலியுறுத்தும் அறநூல் இனியவை 40. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் ராஜேந்திரன். சிந்து சமவெளி மக்கள் வழிபட்டது லிங்கத்தை வழிபட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட தெய்வம் லிங்கத்தை வழிபட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் புக்கில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்ஸில் ஒரு 20 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். முருகர் வழிபாட்டை பற்றிய நமக்கு தெரிவித்த முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. 10 பாட்டில் அகமா புகமா என விவாதித்துக்குரிய நூல் நெடுநல்வாடை. திரவியன் விசயன் இருவரின் கதையை கூறும் நூல் சூளாமணி. 50 காப்பியங்களில் முதலானது சிலப்பதிகாரம். ஒட்டக்கொத்த பிறந்த இடம் திருவெம்பூர். வசைப்பாடுவதில் காலமேகத்தை போன்றவர் யாருன்னா ஜவ்வாது புலவர். தென்காசி கோயிலை கட்டிய மன்னன் சடையவர்மன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப பழமையான புத்தகம். ஒரு 10 வருஷத்துக்கு கொஷின் பேப்பரும் இதில் இருக்குது. இதிலேருந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள். நன்றி.